வச்சுக்கிட்டே இந்த விபூதிக்கு பஞ்சாட்சரம்னு ஒரு பேர் இருக்குன்றது நீ சொல்லிதாம்மா எனக்கு ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தான் இடுப்புல சொருகி இருந்த ஒரு பையில இருந்து பஞ்சாட்சரத்தை எடுத்து கொடுக்குறாரு, அதாவது விபூதியை எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஐயாவை நோக்கி வந்து எனக்கும் விபூதி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விபூதி கொடுத்து முடிக்க டைம் ரொம்ப ஆயிடுச்சு. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் கிளம்பிடுச்சு. ஐயாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அன்னைக்கு. என்ன முருகா என்னை இப்படி சோதிக்கிறையே, அங்கே திண்டுக்கல்ல வந்து பழனியில் ஒன்று வந்து பார்த்து அங்கே ஒரு சொற்பொழிவு நடத்தலான் இருந்தனே, என்னால் முடியாமல் போச்சே. அப்புறம் எப்படியோ யார் யாரோ உதவியோ பிடிச்சி திருச்சி வரையும் போயிட்டார். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி திண்டுக்கலுக்கு வந்து சேர்ந்துட்டார். திண்டுக்கல்ல இறங்கின அவரை அதே கம்பார்ட்மெண்ட்லேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய பெரிய தொழிலதிபர் பார்த்துட்டாரு. ஐயா, நானும் பழனி கோயிலுக்கு தான் போகிறேன், நீங்கள் என்னோட காரில் வரணும்னு வேண்டுறாரு. சுவாமிகள் அந்த தொழிலதிபர்கிட்ட